மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா மீனாட்சி. எத்தனை மீனாட்சி? இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனெல்லாம் காலி பண்ணிட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இன்னும் நிறைய இடத்துக்கு அப்படியே நிறைய இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பசங்க வந்து என்ன ஒரு போட்டோ கூட எடுக்கல, எனக்கு அது வருத்தம். ஐயோ வாய்ஸ் வர. ஆமா, ஜெயந்தி வந்து கவிதா ஒரு பூனை ஒன்று ஓடிச்சு நைட்டு, அதை வந்து சாப்பிட்டா பூனைக்கறி. இனிமேல் ஜெயந்தி பேர் பூனைக்கறி ஜெயந்தி இல்ல, அப்புறம் அவங்க பேர் வச்சிருவாங்க பூனைக்கறி ஜெயந்தி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, வண்டி வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்னோட கண்ணு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிற செடியையே பார்த்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்கு இந்த பூ. ஸோ இந்த செடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டான பூ வருது. சரி பாருப்பா, செம்மையா இருக்கு. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க, ஊருக்கு வளராது. நம்ம ஊர்ல அவ எடுக்கிற எல்லா பூவுமே எடுக்காது, வளராது. ஆனா இவங்க வளரும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா தண்ணிலாம் ஊத்த மாட்டாங்க. செடி எடுத்துட்டு போய் வச்சிருவோம். அப்பா வந்து தண்ணி ஊத்துவாரு. தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இருக்கு. வேண்ட விட்டு வந்துக்கலாம்ல. இது மட்டும் அழகா இருக்கு. இவர் வந்து நேற்று அப்படியே சுருண்டுட்டாரு, பயங்கர குளிர் தாங்க முடியல. இப்ப வெயில் வரவும் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாரு அவரு. இந்த பக்கம் போனோம். ஜெயந்தி பூனைக்கறி சாப்பிட்டல, அப்படிதான். இங்க வந்து கேரட் செடி இருக்கு. ஐயோ, யாரோ புடிங்கி நட்டு வச்சுட்டு வேற போயிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக கேரட் எடுத்துட்டு வந்து. ஐயோ, ஒரு அம்மா திருடுறாங்க. ஸ்ரீ போட்டோ தான் எடுக்கிறது கேட்டோம்பா. அதுவும் கீழே வந்து கண்டது பாருங்க, இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வழியாக நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா கொஞ்சம் இது ஹைட்டு, அதனால் அப்படியே எல்லாருமே இங்கே இந்த பக்கம் வந்துட்டோம். இது என்னது? தெரியலையே. பீட்ரூட் இல்லை, கேபேஜ். பீட்ரூட் வந்து ரெட் கலரில் இருக்குமா? இல்ல, இதான் பீட்ரூட். இல்ல இது பீட்ரூட்டா? நூக்கல். அது நூக்கல் இருக்கு. எஸ் கைஸ், இங்கே பாருங்க நூக்கல்லாம் இருக்குங்க. பீட்ரூட்மே இங்கே வச்சிருக்காங்க. அதோ பாருங்க, அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பீட்ரூட்டு. ஸோ இங்கே வேற நிறைய திங்ஸ் செடிகள்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது சும்மா வச்சிருப்பாங்க. இங்கே எதை பார்த்தாலும் அந்த செடி எடுக்கணும் அப்படின்னு தோணுது. இது உருளைக்கிழங்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சா ஜாலியாக இருக்கலாம். எனக்கெல்லாம் இப்படி இடம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த தோட்டத்திலேயே என்னோட வாழ்க்கையை வந்து கிடைக்குது. அங்கேயே ஒரு ஹட்டு போட்டு இருந்துருப்பாங்க. ஆமாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே. செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த வீடு, அது பக்கத்துலேயே இந்த தோட்டம், இந்த வியூ, அந்த மாடுங்க. வேற என்ன வேணும்? நல்ல ஒரு மாடுங்க. ஆமாம், நாங்கள் எங்க வாழ்க்கை ஆரோக்கியா மில்க். செம்மையாக இருக்குது. அதுவும் இங்கே நடந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதனால செடியெல்லாம் இல்லாமல் நல்லா களை எடுத்து வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு அவங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு 10 செடி 20 செடி எடுத்து வச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இங்கே கீழே கிடந்தது. இது கண்டிப்பாக வந்து வளரும், அதனால தான் இதை எடுத்துட்டு வரேன். இங்கே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி, நாய், மாடெல்லாம் புசு புசுன்னு இருக்கு. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டுங்க. பாருங்க, சூப்பராக இங்கே வந்து கத்தால வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தான் நான் எடுக்க சொல்லி ரமேஷை சொன்னேன். அதான் கீழே இறங்கி போயிட்டுருக்கான். நான் தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எஸ், கொஞ்சம் கமான். எஸ், சூப்பர், பறிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் கார்டன் வந்துட்டோம். இங்கே நிறைய செடி கொடுக்கலாம் மாட்டாங்க, பார்க்கலாம், சேல் பண்ணுவாங்க. பார்க்கலாம், சேல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வர மாதிரி செடியாக தான் நம்ம பார்த்தோம்.
ஆனால் இங்கே வந்த உடனே இந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்த உடனே அப்படியே கையெல்லாம் அதனால நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பண்ணாதான் நல்லது. ஸோ கைஸ் பாருங்க செம்மையாக இருக்குது. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, எப்போவுமே கட் பண்ணி விட்டால் அந்த பூத்து முடித்தோடனே கட் பண்ணி விட்டுருக்காங்க. கட் பண்ணி விட்டோன்னே பாருங்கள் நல்லா வளர இது வளர ஆரம்பிச்சோன்னா நல்லா பூக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த பக்கமும் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணி ஆனால் இங்கே ரொம்ப தடியாக இருக்குது. தடியானா ரொம்ப வருஷத்துக்கு தரையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் நல்லா திக்காக. ஆனால் ரோஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்ப வைவமா அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. உள்ள வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் மே மாதம் பார்த்தீங்கன்னா இது நிறைய ரோஸ் செடி நிறைய செடிங்க இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற இடத்துக்கு போகலாம். அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டக்டரில் ஆளுங்க நிற்கிறது கூட தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நம்ம வந்து எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாரு பேசாமல் நம்ம கார்டனில் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு போடலாம். அது நல்ல ஐடியாவாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். மரம் வந்து இருக்கும். என்னங்கம்மா பண்ணிடலாங்களா? அந்த மாதிரி நல்லா இருக்கு உண்மையிலே. ஸோ ஒரு மரத்தை வாங்கி இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நம்ம மேலே ஏற்றி நம்ம கார்டனில் வந்து செட் பண்ணிடலாம். அது பாருங்கள், அது கூட நல்லாயிருக்கு. அதுவுமே ட்ரை பண்ணலாம். நம்ம போய் வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் மேலே வந்தோடனே வரும்னு பார்த்தோம். இப்போ கம்மியாக வருது. நாங்கள் இங்கே நிற்கிற இடத்துல தெரியல, மற்ற இடத்துலலாம் தெரியுது பாருங்கள். இருக்கு. நாங்கள் அங்கே போல இந்த டேபிள்லாம் பார்த்தோன்னே இங்கே சாப்பிட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை பார்த்தோன்னே உட்காரல, பசியும் வந்து. பட் வந்து இந்த டேபிள் வேற லெவலில் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு நாங்கள் அங்கேருந்து கீழே உட்காரலான்னு பார்த்தோம். வாடா இங்கே யாரோ ரெஸ்டாரண்ட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த பிளேஸும் நல்லா இருக்கு, சூப்பராக. வாவ். சாக்லேட் ரெடி பண்ணுற இடமே இருக்குது. கடையும் வந்து வெளியில் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே நாங்கள் கேட்டோம், சாக்லேட் தயார் பண்ணுறத வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உள்ள அந்த ஆயில் நிறைய வந்து ஆயில்ஸு, அதுக்கப்புறம் பேஷிக் போடுறது, இதெல்லாம் வந்து இங்கே இயற்கையாகவே வந்து தயார் பண்ணுறாங்க. இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இங்கே வந்து ஏதாவது பார்த்து வாங்கலாம். இது என்ன சாக்லேட்? இது மில்க் சாக்லேட். மில்க் சாக்லேட். மில்க் இது ஒயிட் மெல்ட் பண்ணி ஃபுல்லாக வெளியே ஃப்ளேவர் ஆட் பண்ணிடுறோம். பாதாம், பிஸ்தா, வால்நட், செரி இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளேவர். அப்புறம் ஃப்ரீசர் ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணி ஷோகேஸில் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருவோம். அது இல்லாமல் இந்த ஸ்லாப் மோல்டு மோல்டு ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காஞ்சிரும். காஞ்சிரும், ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். 1 கிலோ போட்டு ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குழாவை ஓப்பன் பண்ணி மெல்ட் ஆகி இந்த இதில் வரும். வந்த பிறகு ஃபுல்லாக டைல் ஆட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆட் பண்ணி வெளியே வச்சு 10 நிமிஷத்துக்கு வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெட்டி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நீலகிரி தைலம் வந்து இருந்தது. போன வாட்டி நான் வாங்கிட்டு போனேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்தது. ஆனால் நான் கால் வலியெல்லாம் நல்லாவே, தலைவலி கால் வலி எல்லாமே நல்லாவே கேட்டுச்சு. இப்போ இங்கே இருக்குது. இது வந்து அவர் எது செஞ்சு காமிக்க போகிறாராம். ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது அப்படின்னு. இது வந்து ஒரிஜினல் நீலகிரி தைலம். அது நீலகிரி தைலம், ஆர்எஸ்பதி, கிளிப்டஸ் 3மே வந்து ஒரு நேம் தான் சார். இது தலைவலி, ஜலதோஷம், காய்ச்சல், இருமல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணாமல் நல்லது. உடம்பு வலி இருந்து அப்படின்னாக்கா வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குளிச்சிக்கலாம். தலை பாரமாக இருந்துச்சா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கலாம். வீசிங், ஆஸ்மா, சைனஸ்க்கு நல்லது இந்த ஆயில். இப்போ சும்மா வந்து ஒரு டெமோ கட்டுறேன் பாருங்கள். நார்மலாக வந்து நோஸ் பாக்கு, ஹெட்டேக்லாம் இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே கிளியராக எடுத்துரும். லைட்டாக இல்லைங்க என்னங்கக்கா இப்போ இப்படி பண்ணிட்டு இழுக்கணுங்களா? இல்லை சும்மா வந்து டெமோ காட்டுறோம் வந்தது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்துட்டு பாருங்கள். இல்லை இந்த கிளைமேட் ஃபுல்லாக வந்து கூலிங்கான கிளைமேட் இல்லையா, ஆயிலோட பவர் வந்து ஒரு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் லைட்டாக ஃபயர் பண்ணி காட்டுவோம். நீங்கள் ஹார்டான ப்ளஸ் கொண்டு போய் டேரக்ட் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி பேசிக்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம ஊருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாங்கிட்டு மேம் இங்கே மட்டும் இதை மட்டும் அங்கே உள்ளதான் வச்சுருக்கோம். இது தாராளமாக நீங்கள் இப்போ டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் தான் இல்லைன்னு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு என்னை விற்க சொல்கிறான். அங்கே சூட் தண்ணியாக இருக்கு. சூட் தண்ணியாக இருக்குது. மாமாமா எங்கே தப்பிக்க பார்க்க இங்கெல்லாம் மீடியமாக இருக்கு. இதான் வியூ. இதான் எல்லாம் வராங்க பசங்கள்லாம். போட்டோஸ் வந்திருக்கோம். ஆனால் பசங்களாம் போகணும்தான் ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம், இங்கே போயிருக்கோம், பசங்க எல்லாமே போயிருக்கோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம போக்குவரத்து கிடையாது. சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே வண்டியிலே சுற்றிட்டு வரலான்னு இருக்கோம். போட்டில் போய் சுற்றுறதுக்கு பதிலாக வண்டியிலே சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ கைஸ் பாருங்க, பெரியம்மா வந்து உள்ளே இருக்காங்க. நாங்கள் இந்த வாட்டி ஷாப்பிங் எதுவுமே போகல. மதியானம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே டேரெக்டாக கிளம்பி வச்சு காஃபி குடிக்க வந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்ததும் யாருக்கு தான் வாங்க தோணுது. யாருக்கு தான் வாங்கணும் தோணுனா இவனுக்கு வாங்க தோணுமா? இவனுக்கு வாங்க தோணுமா? பாருங்க இவங்களாம் யாருமே வரவே இல்லை. இப்போதான் டக்குன்னு இறங்கி வந்துட்டேன். சீக்கிரம் பேசு. அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரியம்மா வந்து காஃபி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே உட்காந்துருக்காங்க. டீ சொல்லியிருக்காங்க. என்னென்ன கமெண்ட் வரும்போதோ என்னம்மா நீங்கள் இப்படி படிச்சிருக்கீங்களாம்மா? பேசுங்கம்மா ஒழுங்கா. இங்கே பாருங்க செம்ம குட்டியாக இருக்குது. நீயே குட்டியாக தான் இருக்க.